சண்டேனாலே கொஞ்சம் லேசினஸ் தாங்க. சரி என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது மீனோட முடிச்சுக்கலாம் இன்றைக்கி. சிக்கன் மட்டன்லாம் ஒன்றையும் வேணான்னு சொல்லிட்டு மீன் கொண்டு வர சொல்லியிருந்தேன். மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், ஒயிட் ரைஸு இதோட இன்றைக்கி சண்டே வந்து முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சரி மீன் குழம்பு செஞ்சுட்டு மீன் வறுவல் தான் வச்சுருந்தேன் பசங்களுக்காக. அவங்களும் சைலண்ட்டாக சாப்பிட்டு அமைதியாகிட்டாங்க. மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. மீன் குழம்புக்கு தேவையான மசாலா நான் அரைச்சி வச்சு தான் மசாலா யூஸ் பண்ணுவேன். அதனால் பூண்டு, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேங்காயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு. இதுக்கு தேவையான மசாலா மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் இந்த வெங்காயம் தக்காளியிலே. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருப்போம் இல்லையா குழம்புக்கு தேவையானது, அந்த புளியும் நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. பழைய புளியாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி அந்த மசாலாலேயே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் போடலாம், நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இருந்தது, அதனால் கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாய், இதுக்கு பேர் என்ன, மண் சட்டி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வேர்க்கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து அப்படியே ஊற்ற வேண்டியது தான். கடுகு வேணாம், வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டு வதக்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான் இந்த மசாலாவை. ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரீயாக விட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மீன் எடுத்து போட்டு லைட்டாக ஒரு கரண்டியில் கலந்து விடுங்க. நல்லா குழம்போட ஊறத்துக்காக கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம், இல்லை நான் போட்ட உப்பு இது கரெக்டாக இருந்துச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு இதில் என்ன சேர்க்கணுன்னா, வெந்தயமும் சீரகமும் வறுத்து நான் அரைச்சி வச்சுருப்பேன் இந்த காரக்குழம்பு செய்யும் போதெல்லாம். அதை எடுத்து போட்டிங்கன்னா நல்லா மணமாக வாசமாக இருக்கும் மீன் குழம்புக்கு. அதனால் நான் வெந்தயம் சீரகம் அரைச்சி வச்சுருப்பேன் டப்பாவில். அதை எடுத்து அந்த குழம்புல போட்டுருவேன். போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்து மீன் வறுவல் தான். மீன் வறுவல் ரெசிபி வேணும்னா கேளுங்க, இல்லை ஆல்ரெடியே நான் போட்டிருக்கேன். இதோடு இந்த சண்டே வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.